சாட்டர்டே மினி விலாக் பார்க்கலாமா? இன்னைக்கு வந்து சாட்டர்டே. இப்போ ஸ்ப்ரிங் சீசன் ஸ்டார்ட் ஆனதுனால, சும்மா வீக்கெண்டானா வெயில் வருதுல்ல, அதனால அடிக்கடிக்கு வெளில போவோம். சும்மா ஒரு வாக் மாதிரி, இல்ல பக்கத்துல எதனா கடைக்கு. ஏன்னா வின்டர்ல தான் எப்பயும் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்கோம்னு சொல்லிட்டு, இந்த ஸ்ப்ரிங்கு, சம்மர்லலாம் வீக்கெண்டானா மோஸ்ட்டா வெளியில தான் சும்மானாலும் போயிட்டு வருவோம் ஒரு வாக் மாதிரி. அ பக்கத்துல ஒரு மால் இருக்கு. அங்க இருக்க கடைக்கு தான் போனோம். இன்னைக்கு உங்கள ஆளே இல்லாத ஒரு கடைக்கு கூட்டிட்டு போறவங்க. கடைக்குன்னா அது ஒரு ரெஸ்டாரண்ட்டு. நான் எப்பயும் இந்த ரெஸ்டாரண்ட்ட பார்த்துருக்கேன். பட் நான் பார்க்குறப்ப தான் ஆள் இல்லன்னு நெனச்சேன். எப்பயுமே ஆள் இல்ல போல. சரி கடையில உட்காந்து சாப்பிட்றதுக்கு தான் ஆள் இல்லன்னு பார்த்தா, கடை ஓனருமே இல்ல போல. இது வந்து ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டு. பஃபே மாதிரி எல்லா ஐட்டம்ஸுமே அங்க அடுக்கி வச்சிருக்காங்க. நீங்க வந்து தேவையானத எடுத்துட்டு, அந்த நம்பர எவ்வளோ கேஜி கணக்குல ரேட் போடுவாங்கன்னு நெனைக்கிறேன். எவ்வளோ கேஜிஸ் வந்திருக்கோ, அதுக்கு நீங்க அங்கேயே பேமெண்ட் மிஷினும் வச்சிருக்காங்க. நீங்க அங்கேயே பே பண்ணிட்டு வந்துடணும் போல. சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டுன்றனால ஸ்ப்ரிங் ரோலு, அப்புறம் ஏதோ ஃப்ரைட் சிக்கனு, நூடுல்ஸு, ஃப்ரைட் ரைஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லா, டெம்ப்டிங்கா தான் இருந்துச்சு. ஆனா, நான் எப்போ பார்த்தாலும் இந்த கடை காலியா தான் இருக்கும். யார் வந்து வாங்கி சாப்பிட்றாங்கன்னு தெரியல. நாங்க எதுவும் வாங்கல. ஜஸ்ட்டு பார்த்துட்டு உங்களுக்கு காட்டலான்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன். இது சூப்பர் மார்க்கெட்குள்ளேயே இருக்கிறதுனால, வாங்கும்போது ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுனாலும், அங்க சூப்பர் மார்க்கெட்ல ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட கேட்டா கூட ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் எல்லாமே அவங்க கிளியரா ஒட்டியிருக்காங்க. இது எது அது என்னென்ன ஃபுட்டு, அதில என்ன மிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் எங்க அலர்ஜி கன்டென்ட்லாம் கூட கிளியரா எல்லா ஃபுட்டுலயுமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் சூஷிஸும் வந்து இங்க ரொம்ப ஃபேமஸு. அப்படியே கொஞ்சம் சூஷியும் இருந்துச்சு. இங்க தான் நீங்க வெயிட் பண்ணிட்டு, அப்புறமா அப்படியே பில் பண்ணிட்டு வரணும்.